ஜூலி, ஜூலி டார்லிங், ஜூலி எங்கம்மா இருக்க? ஓ இங்க இருக்கியா? வா 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 வா. என்னம்மா நீ பால் குடிக்கல? பசிக்குதா? கோச்சிக்காதம்மா. நாம 2 பேரும் சேர்ந்து அமாவாசையும் பௌர்ணமியும் திட்டலாமா? அமாவாசை, பௌர்ணமி. ஐயா, ஜூலிக்கு இன்னும் பால் குடுக்கல? குடுக்கல. ஏண்டி செடிக்கு தண்ணி ஊத்த போறேன்னு ஜூலிக்கு பால் குடுக்கல? யாருங்க நான் செடிக்கு தண்ணி ஊத்துற, நீங்க சூலிக்கு பால் விடுங்கன்னு சொன்னா குடுக்கல குடுக்கல குடுக்கல. ஐயோ நிறுத்துங்க. இது வரைக்கும் கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ கத்தி சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல 2 பேரும் சேர்ந்து ஜூலிக்கு பால் கொடுங்க. இந்த குடி. சின்னைய வரணுமா? சரி சரி, நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க. அம்மா என்னம்மா அது? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. சீக்கிரம் டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். சரி 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 சரி. என்னல டாக்டர், அம்மாவை? அம்மாவையா? அம்மா என்னம்மா என்னாச்சு? அதுக்கு தானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். டெஸ்ட் பண்ணுங்க. என்னம்மா நீங்க இப்படி வைத்திய வசதி இல்லாத கிராமத்துல இருந்துகிட்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் அப்பவே சொன்னேன், என் கூட நீங்க மெட்ராஸ்க்கு வந்திருந்தா இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காதுல்ல. என்ன டாக்டர் இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க டாக்டர். டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. ஏற்கனவே உடம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி. யாருக்கு? அம்மாவுக்கா? எனக்கு. அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். அதானே யோசிக்கிறேன். டாக்டர் டாக்டர், அடடடடடட, வியாதி உங்களுக்கா? எனக்கு இல்லைங்க, அம்மாவுக்கு. உள்ள வாங்க சொல்றேன். அம்மா உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, மனசுல ஒரு இனம் தெரியாத வேதனை. உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. இந்த அம்மாவோட நோய் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன டாக்டர்? மனநோய். இந்த நோய்க்கு என்ன டாக்டர் மருந்து? உங்க அம்மாவோட கவலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்யணும். அதுதான் மருந்து. ராஜா, என்ன ஊருக்கு அனுப்பிச்சிரியா? இவர வாங்க டாக்டர் வாங்க. வர்றேன். அம்மா உங்களுக்கு என்னம்மா குறை? அத்தைன்னு கூப்பிட ஒருத்தி வரணும், அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும். இதுதான்ப்பா என் கவலை. அதுக்கு இப்பவே என்னம்மா அவசரம்? இந்த பாருங்க, தயவு செஞ்சு என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரிப்பா, உன் இஷ்டம். வந்ததும் வந்த, ஒரு வாரம் என் கூட தங்கிட்டு போயே. ஓகே இருக்கேன். அந்த புறாவை கொடுமா. மாட்டேன். இந்த சின்ன உயிரை கொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமையா? கையில துப்பாக்கி இருக்கு, சுட்டேன். சுட்டேன். இது நம்மள போல ஒரு ஜீவன் தானே. நம்ம கால ஒரு சின்ன முள்ளு குத்தினா எவ்வளவு வேதனை படுறோம். குண்டு அடிபட்டிருக்கு, இதுக்கு எவ்வளவு வலி இருக்கும். பாவம், காலங்காத்தால யார் முகத்துல முழிச்சியோ உயிர் போல. ரொம்ப வலிக்குதாமா? யோ துப்பாக்கி, உங்களோட பணத்தாலையோ பலத்தாலையோ ஈடு செய்ய முடியாத கஷ்டமோ நஷ்டமோ மத்தவங்களுக்கு கொடுக்காதே. ஒரு உயிரை கொடுக்க முடியாதவனுக்கு ஒரு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கு? வந்துட்டாங்க பெருசா துப்பாக்கியும் கைமா. ஆனா பாரு, ஒட்டடிச்சிங்க மாறி. தம்பி, இங்க வாப்பா. என்னண்ணே? ஊருக்கு புதுசா? நம்ம ஊர் பொண்ணுகிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, பிஞ்சிரும். அது சரிண்ணே. பொண்ணு யாருன்னு? இதானே வேண்டாங்கிறது. செல்விய பத்தி என்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டியா? செல்வியா? அவ வீடு எங்க இருக்கு? பாத்தியா, வீடு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? அது கோயில் கிட்ட இருக்கு, நான் சொல்லுவேனா? வேற ஆளை பாருப்போ. மருந்து போட்டிருக்கேன், பறந்து போயிடுமா. இனிமே இந்த பக்கமே வராதே. இறக்கம் இல்லாதவங்க கையில துப்பாக்கியோட அலையறாங்க, சுட்டுடுவாங்க. பறந்துடு பறந்துடு பறந்து போயிடு, தூரம் பறந்து போயிடு, இந்த பக்கமே வராதே, தூரம் போ. எங்கடா போயிட்ட? எங்க போவ? மத்தியானம் கொடிக்க வரவல, அப்ப பாத்துக்கிறேன். உங்க கடவுள் துப்பாக்கி தான். துப்பாக்கியா? சிச்சி, அது சனிய டட்டி பேய். அது எப்போ தூக்கி விட்டு எறிஞ்சாச்சு. உங்க பேச்சை கேட்டு நான் அடியோட மாறிட்டேன். திடீர்னு மனசு மாறிட்டாருனா இதை உடைச்சு அடுப்புல போடலாம். இது எப்படி? ஐயோ
ஐயோ உயிர் போதே. ஐயோ ஐயோ என்னங்க என்னங்க ஐயோ என்னாச்சுங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நான் வேணும்னு சொல்லுங்க ஐயோ எனக்கு தெரியாது ஐயோ ஐயோ வலி. என்னங்க என்னாச்சு ஆ ஐயோ ஐயோ ஆ வலி. என்னங்க வலி வலி. என்னங்க என்னங்க தாங்க வலி. ஐயோ ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு. என்னங்க என்னங்க வீட்ல யாரும் இல்லைங்களா? உங்களுக்கு யாருங்க வேணும்? இல்ல பெரியவங்க இருந்தா கொஞ்சம் பேசணும். நானும் பெரியவங்க தான், எங்கிட்டயும் பேசலாம். பெரியவங்கன்னா பெரியவங்கன்னா செல்வியோட அத்தை. நீ யாருப்பா? நான் பார்வதி அம்மாவோட மகன். செல்வி இல்லைங்களா? இல்ல, தண்ணி எடுக்க போயிருக்கா. என்ன விஷயம்? அது வந்துங்க விஷயம், நான் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்ட போதுமா? நாங்க சம்மதிக்க வேண்டாமா? உங்ககிட்ட சம்மதம் கேட்கதான் நானே வந்திருக்கேன். ம்ம். நீ சம்மதம் கேக்குற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. வீட்டு பெரியவங்களை அனுப்பாம சின்ன பிள்ளைத்தனமா வந்து கேக்குற உனக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு சம்மதம் இல்ல. நீ போ. அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடாதீங்க. I like her. She likes me. I love her. She loves me. I want to marry. No, no. We both want to marry. நான் அவளை மனப்பூர்வமா விரும்புறேன். நீ விரும்பினா மட்டும் போதுமா? இதுல ரொம்ப சிக்கல் இருக்குப்பா. நீங்க பட்டணத்துக்காரங்க, உங்க பழக்க வழக்கம் எல்லாம் வேற. நீங்க தாட்டு புட்டுன்னு இங்கிலீஷ்ல பேசுவீங்க. அவளுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷே வராது. அவளுக்கு பட்டணத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. ரொம்ப மோசமானவங்க, நம்பிக்கை துரோகிங்க, திருட்டு பசங்க. நோ 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 நோ, மறுபடியும் இங்கிலீஷ்ல பேசுறேனே. ஐயோ 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 ஐயோ. அத்தை, நான் அப்படி பட்டவல்ல. என்ன நம்புங்க. எனக்கு கொஞ்சம் படிப்பு இருக்கு, கொஞ்சம் பண்பு இருக்கு, கொஞ்சம் அறிவு இருக்கு, கொஞ்சம் அழகு இருக்குன்னு 4 பேர் சொல்றாங்க. நான் அயோக்கியம் இல்ல, நான் மோசக்காரன் இல்ல, நான் நல்லவன். வேணா நீங்களே எங்க அம்மாவை கேட்டு. அம்மா 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 அம்மா, சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா? குறும்புக்கார அம்மா. அம்மா, பந்தக்காரி என்னம்மா, பூவா தலையா? என்ன ஏன்பா கேக்குற? அதோ பூ வச்சுக்க போற தலையே எட்டி பாக்குதே, அதே கேள. யார் உங்க அப்பாவா? தமாஸ் தமாஸ். இப்படி வாமா. கணக்கு பிள்ளை. அம்மா, சம்மதி சம்மதி. சம்மதி போதுமா? ஓகே. ராஜாவுக்கும் செல்விக்கும் இந்த மாசம் 10ஆம் தேதியே கல்யாணம். அமாவாசை பௌர்ணமி வாங்க. எங்க அறிவு இருக்கா? அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க என்ன பண்றீங்க? டிரைவர், ஐயா வெளியில போகணும்னு சொன்னாங்க, போய் கார் எடு. சரிம்மா. அட என்னங்க நீங்க, நாங்க இடத்துக்கு இருக்கிறோம். இந்தாங்க, கையை தொடச்சு போட்டு அவட தலைக்கு உட்காருங்க. குடுறே கம்மன் இருங்க, எனக்கு தெரியும். இந்தாங்க. கால மேல கால போட்டுக்கிட்டு சோபாவுல உட்காந்து வேலை வாங்க வேண்டியதானமா உங்க வேலை. ஏப்பா, என் வீட்டு வேலை நான் சேரல, எனக்கு என்ன கேவலம். அப்புறம் இன்னையில இருந்து அவருக்கு வேண்டிய சாப்பாடு கூட நான் தான் செய்ய போறேன். ஏட்டுக்கடியே பௌர்ணமி, நீ தான் இருக்க காலை நீட்டிக்கிட்டு என்ன சொல்ற? கம்மன் இருங்க. இப்ப நம்மளுக்கு அதான் முக்கியம். வேற எது முக்கியம்? மாசம் பிறந்துடுது இல்ல. சொல்லுடி. சொல்றேன். அம்மோ, என்ன சொல்றேன்டி. காலண்டர்ல மாசம் மாத்தி 3 நாள் ஆச்சு. சொல்லுடி. சொல்றேன். அம்மோ, முத உங்க கையில வாங்கினா செல்வம் குவியும்னு சொல்லுடி. சொல்றேன். அம்மோ, இன்னைக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? என்னங்க, ஏனுங்க இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் என்ன ஏன் கேக்குற? பீரோல பணம் இருக்கு, எடுத்து கொடுக்க வேண்டியதானே? சாவி பாலு கிட்ட இருக்கு, வாங்கிக்க. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இனிமே சாவி நம்ம அம்மா கிட்ட தான் இருக்கணும். யாருங்க? ஆமாங்க, சாவி அம்மா இடுப்புல இருந்தா தான் அம்மாவுக்கும் நல்லது, சாவிக்கு நல்லது. ஆமாங்க, அடிக்கடி அடுத்தவங்க கிட்ட போய் அம்மா கேக்குறது அவ்வளவு சரியில்லைங்க. ஆமாங்க. She's right. வா. பாலு, கிரி, மது. என்னடா ராஜா? பீரோ சாவி எங்கடா? பீரோ சாவி யார்கிட்ட இருக்க? டேய் மது, உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இல்லையே. கிரி உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இல்லடா. என்னங்கடா ஆளுக்கால் சாவியை ஃபுட்பால் ஆடுறீங்க? பாலு, உங்ககிட்ட தான் இருக்காடு. என்கிட்ட தான் இருக்கு. எடுத்துக்கிறத எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுத்துடு. செல்வி, ஏற்கனவே என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்போ இந்த குடும்ப பொறுப்பையே ஒப்படைக்கிறேன். இந்த சாவி இனிமே நீ சாவி கொடுத்தாதான்
நானே ஆடுவேன். சென்னையில் புயல் வெள்ளம் ராஜீவ் காந்தி பார்த்தார். பருத்தி கொட்டையை தின்ற குடும்பத்துக்கு கொம்பு முளைத்தது. ஏங்க வீட்டு வேலை தலைக்கு மேல கிடக்குது, நீங்க வாட்டுக்கு சாவகாசமா உட்காந்து பேப்பர் படிக்கிறீங்க. நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தெரிஞ்ச 5 ஆக போகுது. இந்த ஒரு ஊட்டி உங்களால கவனிக்க முடியல, நீங்களா நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்களாக்கு? ஒரு விடிய நடி, சின்ன விடிய சேர்த்து கவனிப்பேன். என்ன சொன்னீங்க? நீங்க கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு கேக்குதா? ஏதோ போனா போட்டு என்ற உரகாலியா சுத்துறீங்களே. கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல இருக்குதுன்னு கட்டிக்கிட்டேன். மண்டையில் 4 முடிய வச்சு லொல்லா பேசுறீங்களோ இல்ல பிச்சு போடணும். ஐயோ ஐயோ, எனக்கு நான் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க? அதுலடி இங்க பாரு, ஐயாவுக்கு சின்ன விடி செட்டில் ஆயிடுச்சு பாரு. என்னங்கிட்ட இப்படி உரைச்சுக்கிட்டு நிக்கிற வெக்கம் கேட்டவோ? அம்மா பார்த்தா வருத்தப்படுவாங்கல்ல. அவங்க மினுக்கிட்டு வரும்போதே நினைச்சு வேண வைப்பா, நான் அதே மாதிரி ஆயிடுச்சு. பௌர்ணமி ஒண்ணு இல்லைங்க, பேப்பருங்க வந்து பேப்பர்ல புகையில் அடிக்க கொடுத்துருங்க. வாங்க போயிடலாம்.